ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மைண்ட் அண்ட் கீஸ். ஸோ யூஜிசி நெட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சதுன்னா, ஷுர் ஷார்ட்டாக அட்லீஸ்ட் ரெண்டு இல்லைனா மினிமம் ஒரு கொஷின் அது கண்டிப்பாக லாஜிக்கல் ரீசனிங்கில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சிக்கிறதுக்கு பெருசாக நிறைய விஷயம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லையுமே ரொம்ப நிறைய சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோலாம் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே வேணாம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு டேபிள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா மட்டுமே போதும். இந்த ஒரு டேபிளை வச்சு நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு டேபிளை வச்சு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாலு விஷயம் தான். நீங்க வவல்ஸ்ல இருக்க மாதிரி AEIO அப்படின்ற இந்த 4 விஷயத்தை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. AEIO அப்படின்றது எல்லா வகையான ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த 4 விஷயத்துக்குள்ள அடக்கிற மாதிரி தான் இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்றது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் விச் இஸ் பாசிட்டிவான விஷயம். எல்லா விஷயத்தை பத்தியும் பேசுவாங்க. லைக் ஆல் மென் ஆர் ஸ்ட்ராங், ஆல் ரிசர்ச்சர்ஸ் ஆர் தியரட்டிக்கலி குட், ஆல் சைக்காலஜிஸ்ட் ஆர் எம்பத்தட்டிக். அது மாதிரி எல்லா விஷயத்தை பத்தியும் ஆல் அப்படின்ற விஷயத்தை பத்தி பாசிட்டிவா பேசுறது தான் இந்த யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். அதே மாதிரி யூனிவர்சல் நெகட்டிவ் இதுக்கு டைரக்டா ஆப்போசிட்டா இருக்கிறது தான் யூனிவர்சல் நெகட்டிவ் விச் இஸ் இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிவர்சல் நெகட்டிவ்ன்றது ஆல் அப்படின்றதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா நோ அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்டோட தான் வரும். நோ மென் ஆர் குட், நோ பேர்ட்ஸ் ஆர் மேமல்ஸ். அந்த மாதிரி நோ அப்படின்னு எல்லா விஷயத்த பத்தியும் பேசுறது தான் இந்த யூனிவர்சல் நெகட்டிவ்ல வரும். இப்ப அப்படியே கீழே வந்தோம்னா இங்க அஃபர்மேட்டிவ் இருக்கிற மாதிரியே அதுக்கு நேர் கீழே இங்கேயும் அஃபர்மேட்டிவ் தான் இருக்கும். AU AE அதுக்கப்புறம் இங்க IO. பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் அப்படின்றது சம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே அந்த ஸ்டேட்மெண்ட்ல சம் அப்படின்ற வேர்டு இருக்கும். சம் பேர்ட்ஸ், சம் மென், சம் விமன் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் வந்து அது பாசிட்டிவா வரும். அஃபர்மேட்டிவ் அப்படின்றது பாசிட்டிவ். ஸோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கிறது தான் இங்க பர்டிகுலர் நெகட்டிவ். அதே மாதிரி சம் அப்படின்ற ஒரு வேர்டு வரும். வேறஸ் இங்க வந்து நாட் அப்படின்ற வேர்டும் சேர்ந்து வரும். சம் மென் ஆர் நாட், சம் விமன் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயுமே இந்த சம் அப்படின்றது இருக்கும், கூடவே நாட் அப்படின்றது இருக்கும். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும்தான் எல்லா கொஸ்டின்ஸுமே வரும் யூஜிசி நெட் ஆஸ்பெக்ட்ல. இப்போ இந்த டேபிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேபிளை நீங்க மனப்பாடம் பண்ணாலும் சரி, இல்லை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, மனப்பாடம் பண்ணீங்கன்னா பெட்டர். பிகாஸ் இந்த ஒரு டேபிள் தெரிஞ்சதுன்னா கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் எந்த மாதிரி கேட்டாலும் உங்களால ஈஸியா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ AEIO அப்படின்னு எழுதிடுறீங்களா இந்த 4 சைடு. இப்போ இந்த ரெண்டும் சேருது பாத்தீங்களா, இத வந்து கான்ட்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸ் மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும், வேற வழி இல்லை. கீழே IO இருக்கு பாத்தீங்களா, இத சப் கான்ட்ரரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்க கிராஸ்ல போகுது பாத்தீங்களா, இந்த கிராஸ் அப்புறம் இந்த கிராஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி நீங்க AEIO இதை மனப்பாடம் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. அதுக்கப்புறமா இது எல்லாமே இந்த ரெண்டு கிராஸுமே கான்ட்ரடிக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது வருது பாத்தீங்களா, இந்த சைடு ரெண்டும், இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப் ஆல்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே கான்ட்ரடிக்டரி அப்படின்ற வேர்ட் நம்மளே யூஸ் பண்ணுவோம். இல்லையே இது கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இந்த கான்ட்ரடிக்டரி அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த ட்ரூ ஃபால்ஸை வச்சு தான் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்ததுன்னா இதுக்கு டைரக்டா ஆப்போசிட்டா இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா தான் இருக்கும், கான்ட்ரடிக்டரி. ஒருவேளை இது ஃபால்ஸா இருந்ததுன்னா கண்டிப்பா இது ட்ரூவா தான் இருக்கும். இதே மாதிரி தான் இதுக்கும். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுக்குமே இதுதான். இதுக்கு இது கான்ட்ரடிக்டரி, இதுக்கு இது கான்ட்ரடிக்டரி, இதுக்கு இது கான்ட்ரடிக்டரி. சப்போஸ் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்ததுன்னா கண்டிப்பா இது ட்ரூவா தான் இருக்கும். இது ட்ரூவா இருந்ததுன்னா கண்டிப்பா இது ஃபால்ஸா தான் இருக்கும். ஸோ கான்ட்ரடிக்டரி அப்படின்றதுக்கான மீனிங்கே ஆப்போசிட். ஒன்னு ட்ரூவா இருந்தா ஒன்னு ஃபால்ஸா இருக்கும், ஒன்னு ஃபால்ஸா இருந்தா ஒன்னு ட்ரூவா இருக்கும். இது ரெண்டுமே ட்ரூவா இருக்க சான்ஸே இல்லை, இல்ல ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கும் சான்ஸே இல்லை. இது கான்ட்ரடிக்டரி. இப்போ கான்ட்ரடிக்டரி முடிஞ்சிச்சா, எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் கான்ட்ரரி. கான்ட்ரரின்றது இது மட்டும்தான். எப்பயுமே ஈஸியா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் வச்சே புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், யூனிவர்சல் அஃபர்மேட்டிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஆல் மென் ஆர் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி சொல்றேன், இல்ல ஆல் விமன் ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றேன். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நோ மென் ஆர் ஸ்ட்ராங் ஆர் நோ விமன் ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை.
என்னப்பா மாத்தி மாத்தி சொல்ற, இது ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கிறது ட்ரூவா இருந்தா எப்படி இதுவும் ட்ரூவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளே கேட்போம். ஸோ அந்த கான்ட்ரரி அப்படின்றது என்னன்னா, ரெண்டுமே ட்ரூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. போத் கேன் நாட் பி ட்ரூ. வேறஸ் ரெண்டுமே பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆல் மென் ஆர் ஸ்ட்ராங் இல்ல, எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் தான். நோ மென் ஆர் ஸ்ட்ராங் இல்ல, எல்லாருமே ஸ்ட்ராங் இல்லாமலாம் இல்ல, ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் போத் கேன் நாட் பி ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவா இருக்க வாய்ப்பே இல்லை. கான்ட்ரரி முடிஞ்சது. ஸோ கான்ட்ரடிக்டரி ஆப்போசிட்ல இருக்கும், கான்ட்ரரின்றது இது மட்டும் தான், ரெண்டுமே ட்ரூவா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே கீழே வாங்க. சப் கான்ட்ரரி போத் கேன் நாட் பி ஃபால்ஸ், அதாவது ரெண்டுமே பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லை. சம் மென் ஆர் ஸ்ட்ராங், ஓகே, சம் மென் ஆர் நாட் ஸ்ட்ராங். ஸோ இது ரெண்டுமே பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லை, பட் ரெண்டுமே உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட், சம் மென் ஆர் ஸ்ட்ராங்ன்றதும் சம் மென் ஆர் நாட் ஸ்ட்ராங்ன்றதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல எல்லாருமே முட்டாளுங்க அப்படின்னு சொன்னே எல்லாரும் கோவப்படுவாங்க. சரி, நம்ம ஊர்ல பாதி பேர் அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். சம் மென் ஆர் ஸ்ட்ராங்கும் சம் மென் ஆர் நாட் ஸ்ட்ராங்கும், சம் எஸ், சம் சம் அஃபர்மேட்டிவும் சம் நெகட்டிவும் ரெண்டுமே ட்ரூவா இருக்க சான்ஸ் இருக்கு. பட் போத் கேன் நாட் பி ஃபால்ஸ். ஸோ கான்ட்ரரியில போத் கேன் நாட் பி ட்ரூ, சப் கான்ட்ரரியில போத் கேன் நாட் பி ஃபால்ஸ். இதுவும் முடிஞ்சிருச்சு, எடுத்து வச்சிருங்க. கான்ட்ரரி முடிஞ்சது, சப் கான்ட்ரரி முடிஞ்சது, கான்ட்ரடிக்டரியும் முடிஞ்சது. இப்ப இருக்கிறது ஒன்னே ஒன்னு, சப் ஆல்டர்ன்ஸ் அப்படின்றது. சப் ஆல்டர்ன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ட்ரூ டாப் டவுன், ஃபால்ஸ் பாட்டம் அப், அவ்வளவுதான், முடிஞ்சு. ட்ரூ டாப் டவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் மேல இருக்க யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தது, உண்மையா இருந்தது அப்படின்னா 100% கீழே இருக்கிற இந்த பர்டிகுலர் அஃபர்மேட்டிவும் ட்ரூவா தான் இருக்கும். அதே எக்ஸாம்பிள், ஆல் மென் ஆர் ஸ்ட்ராங் இல்ல ஆல் விமன் ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப சம் மென் ஆர் ஸ்ட்ராங்ன்றது உண்மை தானே, மேல ட்ரூனா ஆட்டோமேட்டிக்கா கீழே ட்ரூ. ஓகே, இப்ப மேல இருக்க ஸ்டேட்மெண்ட் சப்போஸ் ஃபால்ஸா இருந்ததுன்னா கீழே இருக்கிறது என்ன இருக்கும்னு நமக்கு தெரியாது, அன்டிசைடட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரூ டாப் டவுன் மட்டும்தான், ட்ரூவா இருந்ததுன்னா மட்டும்தான் கீழே ட்ரூ நல்லா கன்ஃபார்ம் பண்ண முடியும். மேல இருக்கிறது ஃபால்ஸா இருந்ததுன்னா கீழே ட்ரூவாவும் இருக்கலாம் ஃபால்ஸாவும் இருக்கலாம், எனக்கு தெரியாது, அதுதான் அன்டிசைடட்னு சொல்லுவோம். அதுவே ஃபால்ஸ் பாட்டம் அப் அப்படின்றது என்னன்னா, கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்ததுன்னா, இதுவும் சரி இதுவும் சரி ஃபால்ஸா இருந்ததுன்னா 100% 100% மேல இருக்க ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸா தான் இருக்கும். சம் மென் ஆர் ஸ்ட்ராங் அப்படின்றது ஃபால்ஸா இருந்ததுன்னா ஆல் மென் ஆர் ஸ்ட்ராங்னு நான் சொல்லவே முடியாது. சம் மென்னே ஸ்ட்ராங் இல்லைன்றப்போ நான் அப்படியே ஆல் மென் ஸ்ட்ராங்னு சொல்ல முடியும். ஸோ கீழே ஃபால்ஸா இருந்ததுன்னா மேல 100% ஃபால்ஸா தான் இருக்கும். சப்போஸ் கீழே ட்ரூவா இருந்ததுன்னா அகெயின் மேல அன்டிசைடட், ஃபால்ஸாவும் இருக்கலாம் ட்ரூவாவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ சப் ஆல்டர்ன்ஸ் அப்படின்றது இதுதான். முடிஞ்சிருச்சா? ஸோ 4 முடிஞ்சிருச்சு, கான்ட்ரடிக்டரி, கான்ட்ரரி, சப் கான்ட்ரரி, சப் ஆல்டர்ன்ஸ். இவ்வளவுதான் இந்த டோட்டல் கான்செப்டே. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எங்க எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வரணும்ன்றது தெரிஞ்சிருச்சு. எது ரெண்டும் ட்ரூவா இருக்கும், எது ரெண்டு ஃபால்ஸா இருக்கும், ட்ரூ டாப் டவுன், ஃபால்ஸ் பாட்டம் அப். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். As per the square of opposition, which of the following propositions are contradictory? எதெல்லாம் கான்ட்ரடிக்டரின்னு கேட்டாங்க. இங்கே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4மே பார்த்தீங்கன்னா ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஏப்ஸ். நீங்க பேர்ட்ஸ் ஏப்ஸ் அதெல்லாம் பார்க்காதீங்க, ஆல்னு இருக்கு, நோ அப்படின்ற கான்செப்டே இல்லை. அப்போ இது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் ஏ. நோ பேர்ட்ஸ் ஆர் ஏப்ஸ் இது இ, பின்ற ஆப்ஷன் இ. சம் பேர்ட்ஸ் ஆர் ஏப்ஸ் இது ஐ, சின்ற ஆப்ஷன் ஐ. சம் பேர்ட்ஸ் ஆர் நாட் ஏப்ஸ் டி, டின்ற ஆப்ஷன் தான் ஓ, ஏஇஐஓ. இப்போ எது கான்ட்ரடிக்டரி? இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரி, இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரியா? அப்போ எதெல்லாம் கான்ட்ரடிக்டரியில வரும்? ஏவும் டியும் வரும். ஏவும் டியும் ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. அப்போ பியும் சியும் வரும். பிசி ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு, 3வது ஆப்ஷன் தான். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு எனக்கு ரொம்ப உட்காந்து யோசிக்கணுமா, பேர்ட்ஸ் ஏப்ஸ் எந்த லாஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமானா தேவையே கிடையாது. நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த டேபிள். இந்த டேபிள் தெரிஞ்சதுன்னா வித்தின் 20 to 30 செகண்ட்ஸ்ல ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டேபிள் மட்டுமே 100% இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி ட்விஸ்டடா கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அகைன் இன்னொரு கொஸ்டின் பாருங்க, சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் கேட்பாங்க. என்ன கிளாசிக்கல் ஸ்கொயர் ஆஃப் opposition, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆக்சுவலா கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ்ல தான் எடுத்திருக்கேன். இது December 2022 கேட்டது. இந்த கிளாசிக் ஸ்கொயர் ஆஃப் opposition, if
ஆல் எஸ் ஆர் பி இஸ் ட்ரூ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி இமீடியட்லி இன்ஃபர்டு. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ட்விஸ்டாக கேட்டிருக்காங்க, யோசிக்கணும் அப்படின்றதுக்காக. ஆல் எஸ்ஆர்பின்னா ஒன்றும் இல்லை, யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். ஏ ட்ரூவா இருந்ததுன்னா வேற எதெல்லாம் இமீடியட்டா என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படியே கொஞ்சம் அந்த டேபிள் வச்சு யோசிங்க. ட்ரூ டாப் டவுன் பார்த்தோம்பா, அப்போ இது ட்ரூனா கீழே இருக்க அந்த ஐயும் ட்ரூவா தான் இருக்கும். இது போத் cannot be ட்ரூ அப்படின்னு பார்த்தோமா, அப்போ இது ட்ரூனா கண்டிப்பா இந்த சைடு இருக்கிறது ஃபால்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி இங்க என்ன இருக்கும், இ இருக்கும், ஏ இ. அதே மாதிரி கான்ட்ரடிக்டரின்னு ஒன்று பார்த்தோமா, இங்க ட்ரூ இருக்குன்னா கண்டிப்பா இங்க இருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம பார்க்கலாம். சம் எஸ் ஆர் நாட் பி இஸ் ஃபால்ஸ். சம்மன் இருக்கு, நாட்னு இருக்கு, ஃபால்ஸ். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னு சொல்றாங்க, விச் இஸ் கரெக்டானா கரெக்ட், அப்ப ஏ வரும். சம் எஸ் ஆர் பி இஸ் ட்ரூ. சம் எஸ் ஆர் பின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ டாப் டவுன் பார்த்தோம், அப்போ இதுவும் ட்ரூ, அப்ப இதுவும் வரும் கரெக்ட். சம் எஸ் ஆர் நாட் பி இஸ் அன்டிட்டர்மைண்ட். அதாவது ட்ரூ டாப் டவுன் தான், இதை தான் அன்டிட்டர்மைண்ட் சொல்றாங்க, இது கரெக்ட் இல்லை, இது ஃபால்ஸ். சம் எஸ் ஆர் பி இஸ் அன்டிட்டர்மைண்ட். சம் எஸ் ஆர் நாட் பி இஸ் அன்டிட்டர்மைண்ட். நாட் பினா இதுதான், இதுவும் ஃபால்ஸ் நமக்கு தெரியும், அதுவும் அப்போ வராது. சம் எஸ் ஆர் பி இஸ் அன்டிட்டர்மைண்ட், அப்போ இதுவும் வராது. நோ எஸ் ஆர் பி இஸ் ஃபால்ஸ். நோ எஸ் அப்படின்றது யூனிவர்சல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அப்போ இது ஃபால்ஸ் கரெக்ட் தான். பிகாஸ் போத் cannot be true together. இது ட்ரூனா ஆட்டோமேட்டிக்கா இதுவும் ஃபால்ஸ் தான். அப்போ ஏ பி அண்ட் இ ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க, இருக்கு. இவ்வளவுதான். இந்த ஒரு டேபிள் தெரிஞ்சுது, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்போசிஷன் கிளியரா புரிஞ்சுது அப்படின்னா நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். இப்போ இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே ரூல்ஸ் தான், இதே அந்த 4 ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் ஏ இ ஐ ஓ, இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரி, இது கான்ட்ரரி, இது சப் கான்ட்ரரி, இது சப்பால்டன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா இது ட்ரூனா இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ்னா இது ட்ரூ, கான்ட்ரடிக்டரி. போத் cannot be ட்ரூ, அதுதான் கான்ட்ரரி. போத் cannot be ஃபால்ஸ், அதுதான் சப் கான்ட்ரரி. இது ட்ரூ டாப் டவுன் ப்ராசஸ், ஃபால்ஸ் பாட்டம் அப் ப்ராசஸ், ரெண்டு சைடுமே. இவ்வளவுதான் அந்த மொத்த டேபிளையும் நான் 10 செகண்ட்ல சொல்லிட்டேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இது நீங்க மைண்ட்ல நிறுத்திட்டீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பேப்பர் 1ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பேப்பர் 1 ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் நமக்கு இருக்கு, லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் யூஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்.